ஊழியர்களின் கூட்டு போராட்டங்கள் சார்பாக இந்த அறிவிப்பை செய்கின்றோம். மத்திய அரசு அறிவித்த 7வது ஊதியக்குழு சம்பள உயர்வு திட்டத்தினை புதுச்சேரி அரசு துறை ஊழியர்களுக்கு 1/1/2016 முதல் வழங்கியுள்ள இந்த நமது புதுச்சேரி அரசாங்கம் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு சம்பள உயர்வினை 2/10/2018 முதல் அமுல்படுத்தியுள்ளது. இடைப்பட்ட 33 மாதங்களுக்கான சம்பள உயர்வு இதுவரை நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு வழங்கப்படவில்லை. இதன் மீது நம்முடைய புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டங்கள் சார்பாக கடந்த 4 வருடங்களாக தொடர்ந்து போராடி வருகின்றோம். கடைசியாக 2024ஆம் ஆண்டு நாம் நடத்திய தொடர் போராட்டத்தில் கடைசி கட்டமாக காத்திருப்பு போராட்டம் சட்டப்பேரவை முன்பு நாம் நடத்திய போது 18/8/2024 அன்று நம்முடைய 13/8/2024 அன்று நம்முடைய உள்ளாட்சித்துறை இயக்குனர் அவர்களும் துணை இயக்குனர் அவர்களும் நம்முடைய போராட்ட பந்தலுக்கு வந்து ஊழியர்களை சந்தித்து நம்முடைய சங்க நிர்வாகிகள் மத்தியில ஒரு வாக்குறுதி அளித்தார்கள். அதற்கான பதிவுகளை நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு இந்த காணொலி மூலமா நாங்கள் தெரிவிக்கிறோம். அதுல வந்து அவங்க சொன்ன விவரங்கள் என்னன்னா, நீங்க கேட்ட அந்த கோரிக்கையின் மீது நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகை 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்குவது சம்பந்தமாகவும் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து பென்ஷன்தாரர்களுக்கு பென்ஷன் வந்து அரசு நேரடியாக வழங்குவது சம்பந்தமாகவும் இந்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதியளித்துள்ளார். அதன் மீது கோப்புகள் தயார் செய்ய கூறியுள்ளார். அதன் மீது கோப்புகள் தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதன் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த உறுதியை நாங்கள் வந்து ஊழியர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் தற்காலிகமாக தள்ளி வைக்கலாம் என்று கோரிக்கை இணங்க நம்முடைய நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு நம்முடைய போராட்டத்தை தற்காலிகமாக தள்ளி வைத்தோம். அதன் பேரில் கடந்த 8 மாத காலமாக நாம் தொடர்ச்சியாக மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் மரியாதைக்குரிய உள்ளாட்சித்துறை இயக்குநர் அவர்களையும் உள்ளாட்சித்துறை செயலாளர் அவர்களையும் நிதித்துறை செயலாளர் அவர்களையும் தனித்தனியாக சந்தித்து நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் இதுவரை நம்மளுடைய கோப்புகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது வந்து நம்மளுடைய இந்த கோரிக்கை கோப்பு வடிவில் உள்ளாட்சித்துறையில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அதன் மீது தொடர் போராட்டங்கள் மீண்டும் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த போராட்டங்கள் 6 கட்ட போராட்டங்கள் முதல் கட்டமா நம்ம ஆரம்பிச்சு 6 கட்ட போராட்டங்களை உள்ளாட்சி கிராம பஞ்சாயத்து கூட்டங்கள் புறக்கணித்து விட்டு நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஒன்று கூடி குடும்பத்துடன் சட்டசபை முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதென முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதை தாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் முல்லை வீதியில் அமைந்துள்ள அரசு ஊழியர் சம்மேளனத்தில் புதுச்சேரி பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்பொழுது அவர்கள் கூறியதாவது: கடந்த 21/5/2025 அன்று கூடிய போராட்டக்குழு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அளித்த 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளோம். அதன்படி வருகின்ற 5/6/2025 அன்று மாலை 4 மணியளவில் உள்ளாட்சித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமும் 12/6/2025 அன்று மாலை 4 மணியளவில் தலைமைச் செயலகம் முன்பு தர்ணா போராட்டமும் 19/6/2025 அன்று மாலை 4 மணியளவில் உள்ளாட்சித்துறைக்கு அல்வா கொடுக்கும் போராட்டமும் 26/6/2025 அன்று காலை 9 மணியிலிருந்து கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தெருமுனை பிரச்சாரமும் 7/7/2025 அன்று காலை 9 மணியளவில் கம்பன் கலையரங்கத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு சட்டசபை முற்றுகை போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு பிறகும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் எதிர்வரும் 2025 ஆகஸ்ட் 15 மற்றும் 16 சுதந்திர தினத்தன்று உண்ணாவிரத போராட்டம் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் காரைக்கால், மாகே, ஏனாம் பிராந்தியங்களிலும் இந்த போராட்டம் நடைபெறும் என்பதனை புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் புதுச்சேரி அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு வழங்கியது போல் 1/1/2016 முதல் அமுல்படுத்தி அதற்கான நிலுவைத் தொகை 33 மாதம் நிலுவைத் தொகை வழங்க வேண்டி பல கட்ட போராட்டங்கள் நடத்தியதன் விளைவாக கடந்த 13/8/2024 அன்று சட்டசபை முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் நடத்தியதன் விளைவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதி அளித்ததன் அடிப்படையில் உள்ளாட்சித்துறை இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் அவர்கள்
போராட்ட பந்தலுக்கு வந்து எங்களுடைய நியாயமான கோரிக்கையான 1/1/2016 முதல் 7வது ஊதிய குழு அமல்படுத்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும், அரசே நேரடியாக பென்ஷன் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். ஆனால் இதுநாள் வரை உள்ளாட்சித்துறை அரசும் புதுச்சேரி அரசும் இதுநாள் வரை அந்த 1/1/2016க்கான உத்தரவு பிறப்பிக்காமல் காலம் கிடைத்ததின் விளைவாக பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் உள்ளாட்சித்துறை இயக்குனர், உள்ளாட்சித்துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுநாள் வரை அந்த 1/1/2016 கோரிக்கையுடைய உத்தரவு பிறப்பிக்காத காரணத்தினாலும் அரசே நேரடியாக பென்ஷன் வழங்காத நிலையை தொடர்வதன் காரணத்தினால் நாங்கள் புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூனி பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு கடந்த 21/5/2025 அன்று நடந்த கூட்டு போராட்ட கன்வீனர் கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டங்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்துவதென முடிவெடுக்கப்பட்டதன் விளைவாக இதை பத்திரிகை மூலமாகவும் ஊடக செய்தி மூலமாகவும் இதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரசு எங்களுடைய 1/1/2016 மற்றும் நேரடியாக பென்ஷன் வழங்குவதற்கு உத்தரவு உடனடியாக பிறப்பிக்காத பட்சத்தில் வருகின்ற 5/6/25 முதல் 6 கட்டங்கள் போராட்டம் நடத்துவதென கூட்டு போராட்டக்குழு சார்பாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் இந்த 6 கட்ட போராட்டத்தில் எங்களுடைய இந்த புதுச்சேரி அரசும் உள்ளாட்சித்துறை அரசும் எங்களுடைய உத்தரவு பிறப்பிக்கவில்லாத பட்சத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 15-17 சுதந்திர தினத்தன்று கிராம பஞ்சாயத்துகளை கிராம பஞ்சாயத்து கூட்டங்கள் புறக்கணித்துவிட்டு நகராட்சி மற்றும் கொம்யூனி பஞ்சாயத்து ஊழியர் ஒன்று கூடி குடும்பத்துடன் சட்டசபை முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதென முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கீ கொடுத்தது தான் இந்த மாதிரி வருது. என்ன வாங்க பயம் இருக்குது.